இதுதான் எனக்கு இஸ்லாத்தின் ரொம்ப ஆச்சரியமான பகுதி. 1/3 பகுதி மக்கள் ஏழையாக இருக்கிறார்கள். நீ பணக்காரனாக இரு, ஆனால் அவன் ஏழையாக இருக்கக்கூடாது, சோத்துக்கு இல்லாமல் இருக்கக்கூடாது. அவன் ஏழை என்பது கம்பேரிட்டிவ் தான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் நானும் ஒருவருக்கொருவர் பண வசதியில் வேறுபட்டவர்கள், அது வேறு. ஆனால் எந்த மனிதனும் பசியினால் உடையில்லாமல் இருக்க இடம் இல்லாமல் பசியின் காரணமாக சாகக்கூடாது. அவன் முஸ்லீமாக இருக்கிறான் என்று சொன்னால் நீ அவனை கொண்டு செலுத்த வேண்டும். அவர் ஒன்று சொல்லுகிறார், நீ தீர்ப்பு நாளில் நான் 5 கடமைகளையும் நிறைவேற்றினேன் என்று சொன்னாலும் உன் பக்கத்தில் ஏழைகள் ஏராளமாக இருந்தார்களே, நீ வசதியாக வாழ்கிறாயே, அவர்களை பற்றி ஒரு நாளாக சிந்தித்தாயா, அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று நினைத்தாயா என்ற கேள்வி தீர்ப்பு நாளில் எழுப்பப்படும் என்று நபிகள் சொல்லுகிறார். அதனுடைய பொருள் என்ன என்றால், உலகத்தில் எல்லா மதங்களும் செய்த வினைக்குத்தான் தண்டனை. இன்னொரு தான் சொல்கிறேன், செய்த வினைக்குத்தான் எல்லா மதங்களும் தண்டனை கொடுக்கின்றன. செய்ய தவறிய செயலுக்காகவும் தண்டனை கொடுப்பது இஸ்லாம் தான். இவருடைய நோக்கமே நம்ம எப்படி சொர்க்கத்துக்கு அனுப்புவது என்றில்லை, சுற்றி வாழ்கிற சமுதாயத்தையும் சேர்த்து கொண்டு வா என்பது. இதுதான் எனக்கு இஸ்லாத்தின் ரொம்ப ஆச்சரியமான பகுதி, என்னை கவர்ந்த பகுதி. இது அவ்வளவு சிறந்த மிகச்சிறப்பாக கட்டமைக்கப்பட்ட சமூகம் என்று நான் அதை சொல்கிறேன். அல்லாஹ் வடிவமைத்த அழகிய சமூகம் எது என்றால், ஏழையையும் சேர்த்து கூட்டிக் கொண்டு தான் நீ நடக்க வேண்டும் என்று சொல்லுகிற சமூகம் சிறந்த சமூகம். இப்படி ஒரு கருத்தோடு அல்லாஹ் அந்த சமூகத்தை வடிவமைத்திருக்கான். இது எல்லாமே அல்லாஹ்வால் சொல்லப்பட்டது தான்.